ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தங்க கணிதம். இன்னைக்கு நாம எம்எஸ்சி மேக்ஸ் ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ல அனிஹிலேட்டர் மெத்தட் தான் பார்க்க போறோம். இந்த மெத்தட் வந்து பார்க்கறதுக்கு முன்னாடி ஜென்ரலா ஒரு ஹோமோஜினியஸ் ஈக்குவேஷன் நான் ஹோமோஜினியஸ் ஈக்குவேஷனா எப்படி இருக்கும் அப்படிங்கறத பத்தி பார்த்துடலாம். அதாவது இப்போ L of y equal to B of x இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதில் எக்ஸுங்கிறது இண்டிபெண்ட் வேரியபிள், ஒய்ங்கிறது டிபெண்ட் வேரியபிள். இந்த ஒய் எக்ஸுங்கிற இண்டிபெண்ட் வேரியபிளை டிபெண்ட் பண்ணி இருக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். y டபுள் டேஷ் பிளஸ் 2y டேஷ் பிளஸ் 2y ஈக்குவல் டு சம் e பவர் ax. ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் y dash y டபுள் டேஷ் இந்த டேர்ம்ஸ்லாம் இருக்கு. ஓகேவா? ஸோ இதுதான் நாம L of y அப்படின்னு சொல்றோம். ரைட் ஹேண்ட் சைடில் e பவர் ax அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா yோ y டேஷோ இல்ல y டபுள் டேஷோ இல்ல. கரெக்டா? சரி, இந்த ஃபங்க்ஷன் வந்து bx அதாவது b of x அப்படி நாம எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு சைட்ல இது மாதிரி ஒரு ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் இருந்து ரைட் ஹேண்ட் சைட்ல 0 இல்லாம வேற ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் இன் எக்ஸா இருந்துச்சுன்னா இந்த ஈக்குவேஷனை நான் ஹோமோஜீனியஸ் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, சப்போஸ் இதுவே y டபுள் டேஷ் பிளஸ் 2y டேஷ் பிளஸ் 2y ஈக்குவல் டு 0 அப்படி இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. இதுல பாத்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல ஒரு ஈக்குவேஷன் இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா இது வந்து y டேஷ் அண்ட் y டபுள் டேஷ்னு சொல்லிட்டு இந்த டேர்ம்ஸ் நமக்கு இன்வால்வ் ஆயிருக்கு. ஓகே, ஸோ இருந்துட்டு இதுல நமக்கு ரைட் ஹேண்ட் சைட் வேல்யூ வந்து 0வா இருக்கு. ஓகே, ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இது வந்து ஹோமோஜீனியஸ் ஈக்குவேஷன். இது உங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து நான் சொன்னது. அப்ப நீங்க கேட்கலாம், சப்போஸ் இந்த e பவர் xக்கு பதிலா ஒரு sin ax இல்லைனா ஒரு cos ax இல்லைனா ஒரு x ஸ்கொயர் பிளஸ் 1 அப்படி இருந்தா எப்படி அப்படின்ட்டு ஒண்ணுமே இல்ல. ரைட் ஹேண்ட் சைட் ஃபங்க்ஷன் வந்து எக்ஸுங்கிற ஒரு வேரியபிள்ல இன்வால்வ் ஆயிருக்கிற மாதிரியான ஒரு ஃபங்க்ஷனா இருக்கணும். ஓகேவா? அதாவது ஒரு ஃபங்க்ஷன் அது எக்ஸ் வந்து இருக்கணும். அதுல ஒய்யோ y டேஷோ இல்ல y டபுள் டேஷோ இல்ல y ட்ரிபிள் டேஷ் இல்ல y அது yயோட ஃபோர்த் டெரிவேட்டிவ். ஸோ இது இந்த y சீரீஸ் இதுல எதுவுமே இன்வால்வ் ஆகி இல்லாம வெறுமனே எக்ஸுங்கிற ஒரு ஃபங்க்ஷன்ல மட்டும் இன்வால்வ் ஆகி இருந்ததுன்னா அந்த ஃபங்க்ஷன் தான் வந்து b of x. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு டைப்ல வந்துச்சுன்னா நான் ஹோமோஜினியஸ் ஈக்குவேஷன். அப்படி இல்லாம ரைட் ஹேண்ட் சைட் வேல்யூ 0 அப்படின்னு வந்துச்சுன்னா அந்த ஈக்குவேஷன் ஹோமோஜினியஸ் ஈக்குவேஷன். சப்போஸ் இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் கூட இருந்திருக்கலாம். அதாவது y டபுள் டேஷ் பிளஸ் 3y டேஷ் பிளஸ் 2y ஈக்குவல் டு 5 பிளஸ் 5. இதில் ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா 5 அப்படின்ட்டு ஒரு கான்ஸ்டன்ட் இருக்கு. அதுக்கப்புறம் பிளஸ் பை அப்படின்னு இருக்கு. பை அப்படிங்கிறது உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும், 22/7. அப்போ அதுவும் வந்து ஒரு கான்ஸ்டன்ட் தான் இல்லையா? ஸோ இந்த மாதிரி கூட இருந்திருக்கலாம். இதுவும் பார்த்தீங்கன்னா நான் ஹோமோஜீனியஸ் ஈக்குவேஷன் தான். ஏன்னா ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற அந்த 5 பை ரெண்டுமே வந்து 0 இல்லாமல் இருக்கிற வேல்யூஸ், அதாவது ஒரு நான் ஜீரோ வேல்யூஸ். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கூட கான்ஸ்டன்ட் கூட வரலாம். அப்படி வந்திருந்தாலும் அது நான் ஹோமோஜீனியஸ் ஈக்குவேஷன் தான். இதில் எக்ஸுங்கிறது நமக்கு வந்து இண்டிபெண்ட் வேரியபிள் அண்ட் ஒய்ங்கிறது டிபெண்ட் வேரியபிள். இந்த ஒய் வந்து எக்ஸை டிபெண்ட் பண்ணி இருக்கும். ஓகேவா? இப்போ சப்போஸ் டீங்கிறது ஒரு இண்டிபெண்ட் வேரியபிளா இருந்து எஸ்ங்கிறது ஒரு டிபெண்ட் வேரியபிளா இருந்துச்சுன்னா, ஓகே, ஸோ இந்த மாதிரி கேஸ்ல ஒரு ஹோமோஜினியஸ் ஈக்குவேஷன் எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். அதே மாதிரி நான் ஹோமோஜினியஸ் ஈக்குவேஷன் ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று கொடுக்குறேன். s double dash plus 3s dash plus 5s is equal to cos t plus t square. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு நான் ஹோமோஜினியஸ் ஈக்குவேஷன். எப்படின்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நமக்கு இந்த டிஃபரெண்ட் வேரியபிள் இருக்கு இல்லையா, எஸ் அதுக்கப்புறம் அதோட டெரிவேட்டிவ்ஸ். ஸோ அது இன்வால்வ் ஆயிருக்கிற மாதிரியான டேர்ம்ஸ் எல்லாம் நமக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்துருச்சு. ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த இண்டிபெண்ட் வேரியபிலிட்டி இருக்குல்ல, ஸோ அது இன்வால்வ் ஆகிருக்கிற மாதிரியான ஒரு ஃபங்க்ஷன் நமக்கு கிடைச்சிருக்கு. ஆக்சுவலாக 2 ஃபங்க்ஷன் கிடைச்சிருக்கு. ஸோ 2த்தையும் ஆட் பண்ணி சிங்கிள் ஃபங்க்ஷன் அப்படின்னு கூட நம்ம சொல்லிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் கிடைச்சிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா இந்த டிஃபரெண்ட் வேரியபிள் எஸ் வந்து இன்வால்வ் ஆகவே இல்லை. கரெக்டா? ஸோ அப்போ இந்த ஃபங்க்ஷன் வந்து ஒரு நான் ஹோமோஜினியஸ் ஈக்குவேஷனுக்கு எக்ஸாம்பிளா நாம சொல்லலாம். இதுவே ஒரு ஹோமோஜினியஸ் ஈக்குவேஷனுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா ஒண்ணுமே இல்லை, சிம்பிள் இதை அப்படியே எடுத்து எழுதிட்டு இந்த ரைட் ஹேண்ட் சைட் வேல்யூ 0ன்னு எடுத்து எழுத வேண்டியதுதான்.
ஓகே, சரி. இப்போ இதுக்கும் இந்த அனிகுலேட்டர் மெத்தடுக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். அதாவது இப்போ இந்த மாதிரி ஒரு ஹோமோஜினியஸ் ஈக்குவேஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதை சால்வ் பண்ணி இதுக்கு சொல்யூஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஏன்னா இது ஆல்ரெடி நீங்கள் உங்களோட யூஜி கிளாஸஸில் பார்த்துருப்பீங்க. சரி, இப்போ இதுவே கூட பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்கான்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஃபர்ஸ்ட் ஒரு கேரக்டரிஸ்டிக் பாலினாமியல் எழுதுவீங்களா? எழுதும்போது இது வந்து எப்படி எழுதிருப்பீங்கன்னா சம் எம் ஸ்கொயர் + 2m + 2 = 0 அப்படின்னு எடுத்திருப்பீங்க. அதுக்கப்புறம் இந்த ஈக்குவேஷனை வந்து சால்வ் பண்ணி இதுக்கு நீங்கள் ரூட்ஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுவீங்க. கரெக்டா? அப்படி நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது அந்த ரூட்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாகவும் அதே சமயம் ரியலாகவும் இருந்துச்சுன்னா, அதாவது M1 அண்ட் M2ன்னு சொல்லிட்டு 2 ரூட் கிடைக்குது. அந்த 2 ரூட்டுமே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ஆனால் ரியல் வேல்யூவாக இருக்குது அப்படின்னா அந்த கேஸில் நீங்கள் காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் அப்படிலாம் காம்ப்ளிமெண்ட்ரி இன்டெக்ரல் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது எப்படி எழுதியிருப்பீங்க? A × some e⁻m1x + b × some e⁻m2x அப்படின்னு எழுதிருப்பீங்க. ஒரு சில ஆத்தர் வந்து ஏபிக்கு பதிலாக C1 C2 கூட எடுத்திருப்பாங்க. ஸோ தட்ஸ் நாட் அ ப்ராப்ளம். ஏன்னா அது வந்து ஜஸ்ட் ஆல்ஃபபெட்ஸ், நம்ம கொடுக்குற நேம் தான். அதனால இது வந்து நீங்கள் A e⁻m1x + b e⁻m2xன்னு எழுதிக்கலாம். அப்படி இல்லைன்னா C1 e⁻m1x + C2 e⁻m2xன்னு எழுதிக்கலாம். ஓகே, சப்போஸ் அந்த ரூட்ஸ் வந்து சேமாக இருந்திருந்ததுன்னா, அதாவது எம் வந்து அந்த ரூட்ஸ் வந்து சேமாக வந்திருக்கு, எம் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இப்போ 2,2ன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி ஓகே. ஸோ இந்த மாதிரி ஒரு சேமாக வந்திருந்ததுன்னா அப்போது நீங்கள் அந்த காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் இல்லை காம்ப்ளிமெண்ட்ரி இன்டெக்ரல் எப்படி எழுதுவீங்க? e⁻mx × a + bx அப்படின்னு எழுதுவீங்க. கரெக்டா? ஸோ அதே தான். இப்போ அதுவே வந்து அந்த ரூட்ஸ் வந்து இந்த மாதிரி சம் ஆல்ஃபா ப்ளஸ் ஆர் - i β அந்த டைப்பில் இருந்திருந்ததுன்னா அப்போ நீங்கள் CF எப்படி எழுதுவீங்க? CF = e⁻αx × a cos βx + b sin βx அப்படின்னு எழுதுவீங்க. ஞாபகம் இருக்கா? இது எல்லாமே நீங்கள் யூஜி கிளாஸஸில் படிச்சுது. ஸோ இது எப்போ அப்படின்னா கொடுத்துருக்க ஈக்குவேஷன் ஒரு ஹோமோஜினியஸ் ஈக்குவேஷனாக இருந்துச்சுன்னா அப்போ கேரக்டரிஸ்டிக் பாலினாமியல் எழுதுவீங்க. அந்த கேரக்டரிஸ்டிக் பாலினாமியலை சால்வ் பண்ணி ரூட்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுவீங்க. ரூட்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணதுக்கு அப்புறமா இந்த 3 கேசஸ்ல எது வருது அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கு ஏற்ற காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் நீங்க எழுதுவீங்க. கரெக்டா? ஸோ இதுதான். அதுவே சப்போஸ் நான் ஹோமோஜினியஸ் ஈக்குவேஷனா இருந்துச்சுன்னா, அதாவது ரைட் ஹேண்ட் சைடில் 0 இல்லாமல் சம் ஃபங்க்ஷன்ஸ் நமக்கு வந்திருந்தது அப்படின்னா அப்போ நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா, நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு 2-3 மெத்தட்ஸ் வந்து ஃபாலோ பண்ணியிருப்பீங்க யூஜி கிளாஸஸில். பிஜியில் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா வேரியேஷன் ஆஃப் கான்ஸ்டன்ஸ் ஆர் வேரியேஷன் ஆஃப் பேராமீட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மெத்தட் யூஸ் பண்ணி நீங்கள் சால்வ் பண்ணியிருப்பீங்க. கரெக்டா? இந்த மாதிரி சால்வ் பண்ணும்போது சம்டைம்ஸ் ப்ராப்ளம் வந்து ரொம்ப லென்த்தியாக போகும். ஓகேவா? ரொம்ப லென்த்தியாக போகும். சால்வ் பண்ணுறதுக்கு வந்து சீக்கிரம் முடியாமல் ரொம்ப ரொம்ப டைம் வந்து நிறைய எடுக்கும். அந்த மாதிரி கேஸில் தான் இந்த அனிகுலேட்டர் மெத்தட் அப்படிங்கிற இந்த மெத்தட் ஈஸியாக சால்வ் பண்ணுறதுக்கு நமக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, அதனால் இந்த மெத்தடை வந்து தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது பிஜி லெவலில். ஓகே, சரி. இப்போ எதுக்காக இந்த மெத்தட் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கரெக்டா? என்னன்னா நான் ஹோமோஜினியஸ் ஈக்குவேஷனில் அந்த ப்ராப்ளத்தை அந்த ஈக்குவேஷனை ஈஸியாக சால்வ் பண்ணி அதுக்கு சொல்யூஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு தான் இந்த அனிகுலேட்டர் மெத்தட் யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? சரி, அடுத்தது அனிகுலேட்டர் மெத்தடில் என்னெல்லாம் நமக்கு மெயினாக தெரியணும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். அதாவது L(y) = b(x). இது வந்து கொடுத்துருக்கிற நான் ஹோமோஜினியஸ் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். ஓகேவா? இதில் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறத L(y) அப்படின்னு நம்ம நேம் கொடுப்போம். ரைட் ஹேண்ட் சைடில் இருக்க ஃபங்க்ஷனுக்கு b(x) அப்படின்னு நாம நேம் கொடுப்போம். நெக்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது அனிகுலேட்டர் ஆப்ரேட்டர் M. எம்னா என்ன அப்படிங்கிறத பற்றி நான் உங்களுக்கு என்ன டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். M. ஓகேவா? நெக்ஸ்ட் நமக்கு தெரிய வேண்டியது psi அண்ட் xp. இல்லை xi அப்படிங்கிறது என்னன்னா m(L(y) அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ஈக்குவேஷன் ஒன்று ஃபார்ம் பண்ணுவோம். இந்த m(L(y) இருக்கு இல்லையா, அதோட சொல்யூஷன் தான் என்னன்னா xi. சரி, m(L(y)னா என்னது அப்படிங்கறத இப்ப பார்த்துடலாம். அதாவது கொடுத்திருக்க ஈக்குவேஷன் வந்து L(y) = b(x). கரெக்டா? இது வந்து நான் ஹோமோஜினியஸ் ஈக்குவேஷன். இந்த நான் ஹோமோஜினியஸ் ஈக்குவேஷனை சம் ஆப்ரேட்டர் M யூஸ் பண்ணி இதை நாம ஹோமோஜினியஸ் ஈக்குவேஷனா கன்வெர்ட் பண்ணுவோம். அதாவது m(L(y) = 0 அப்படின்னு வந்துடும்.
ரைட் ஹேண்ட் சைட் 0 வந்துச்சுன்னா அந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்றது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம வந்து சால்வ் பண்ணுவோம். ஓகேவா? சரி, அப்போ அந்த அதாவது நான் ஹோமோஜினியஸ் ஈக்குவேஷனை ஹோமோஜினியஸ் ஈக்குவேஷனா கன்வெர்ட் பண்றதுக்கு ஒரு ஆப்ரேட்டர் யூஸ் பண்றோம் இல்லையா, அந்த ஆப்ரேட்டர் தான் m. இந்த m ஆஃப் L ஆஃப் I இருக்குல்ல, இது வந்து ஒரு ஹோமோஜினியஸ் ஈக்குவேஷன். இதோட சொல்யூஷன் தான் xi. ஓகே, சரி, அப்போ xi னா என்ன அப்படிங்கறத பார்த்துடலாம். xi அப்படிங்கிறது என்னன்னா particular integral of L of I equal to B of x. L of I equal to B of x இருக்கு இல்லையா, இதோட particular value தான். I mean particular value or particular integral அப்படின்னு சொல்லலாம். அதுதான் வந்து xi. இப்போ நீங்க கேட்கலாம் particular integralனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது L of I equal to B of x இந்த differential equationனை நீங்க சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு சொல்யூஷன் எப்படி கிடைக்கும்னா காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் பிளஸ் பர்டிகுலர் இன்டெக்ரல் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு டேர்ம் வரும். இந்த காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் எப்படி வரும்னா இந்த LFI ஈக்குவல் டு 0, அதாவது இந்த ஃபங்க்ஷன் 0 அப்படின்னு எடுத்துக்கிட்டு அதை சால்வ் பண்ணி, அதாவது இது 0ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதில் உங்களுக்கு என்ன வரும், ஒரு கேரக்டரிஸ்டிக் பாலினாமியல் வரும். அந்த கேரக்டரிஸ்டிக் பாலினாமியல் சால்வ் பண்ணீங்கன்னா ரூட்ஸ் கிடைக்கும். அந்த ரூட்ஸை யூஸ் பண்ணி காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் நீங்கள் எழுதுவீங்க. கரெக்டா? அதுக்கு அடுத்தது பர்டிகுலர் இன்டெக்ரல். இதை வந்து எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய மெத்தடில் வந்து பார்த்துருப்பீங்க பேசிக் லெவலில். ஓகேவா? ஸோ அதுதான் இப்போ வந்து நம்ம அதெல்லாம் பண்ண போகிறது கிடையாது. பட் இதோட பர்டிகுலர் இன்டெக்ரலுக்கு நேம் வந்து xi. இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? திரும்பவும் சொல்கிறேன். கொடுத்துருந்த ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் L of I equal to B of x. இதில் லெஃப்ட் ஹேண்ட் சைடு L of I, ரைட் ஹேண்ட் சைடு இருக்க ஃபங்க்ஷனுக்கு B of x நம்ம நேம் கொடுக்குறோம். இந்த நான் ஹோமோஜினியஸ் ஈக்குவேஷனை ஹோமோஜினியஸ் ஈக்குவேஷனா கன்வெர்ட் பண்றதுக்கு ஒரு ஆப்ரேட்டர் யூஸ் பண்ண போறோம். அந்த ஆப்ரேட்டரோட நேம் தான் m. அதுக்கப்புறம் இந்த ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி அது ஹோமோஜினியஸ் ஈக்குவேஷனா கன்வெர்ட் பண்றோம். அந்த ஈக்குவேஷன் தான் m ஆஃப் L of I equal to 0. இதோட சொல்யூஷன் தான் xi. ஓகே, xi. அடுத்தது பாத்தீங்கன்னா xi னா என்னன்னா L of I equal to B of x இருக்கு இல்லையா, இதோட பர்டிகுலர் இன்டெக்ரல் ஆர் அப்படி இல்லைன்னா இதை பர்டிகுலர் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லலாம், அப்படின்னா பர்டிகுலர் வேல்யூன்னு சொல்லலாம். அதுதான் என்னன்னா xi. புரியுதுங்களா? ஸோ இதான் வந்து பேசிக் டேர்ம்ஸ். அடுத்தது ஆப்ரேட்டர் m வந்து எப்படி எடுத்துட்டு வர்றது அப்படிங்கிறத பத்தி இப்ப பார்க்க போறோம். இப்போ இங்க இருக்க பாருங்க, ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் வந்து e பவர் ax, அதாவது இந்த b of x ன்னு சொன்னல இந்த ரைட் ஹேண்ட் சைட் ஃபங்க்ஷன். சப்போஸ் அது வந்து ஒரு எக்ஸ்போனென்ஷியல் ஃபங்க்ஷனா இருந்துச்சுன்னா, அதாவது e பவர் ax, இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னா ஒரு e பவர் 3x அந்த மாதிரி. ஓகே, ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அந்த கேஸ்ல இந்த ஆப்ரேட்டர் m எப்படி இருக்கும்னா y dash minus a அப்படின்னு இருக்கும். ஓகேவா? அதோட கேரக்டரிஸ்டிக் பாலினாமியல் எப்படி இருக்கும்னா r minus a அப்படின்னு இருக்கும். சப்போஸ் அந்த ரைட் ஹேண்ட் சைட் ஃபங்க்ஷன் சம் x பவர் k, அதாவது ஒரு மாதிரி ஒரு பாலினாமியல் டைப்ல வந்துச்சுன்னா அப்போ அந்த டிஃபரன்ஷியல் ஆப்ரேட்டரை நம்ம y பவர் k பிளஸ் 1, இது வந்து k plus 1th டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணிக்காங்கன்னு அர்த்தம். இது வந்து டிகிரி கிடையாது. ஓகேவா? k plus 1 அப்படிங்கிறது டிகிரி கிடையாது. y வந்து k plus 1 டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ அந்த கேஸில் கேரக்டரிஸ்டிக் பாலினாமியல் r பவர் k plus 1. நெக்ஸ்ட் சப்போஸ் கொடுத்துருந்த ரைட் ஹேண்ட் சைட் ஃபங்க்ஷன் sin ax அப்படின்னா cos ax, அதாவது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஒரு sin 3x இல்லை வந்து cos 4x இந்த மாதிரி டைப்ல இருந்துச்சுன்னா அப்போ டிஃபரன்ஷியல் ஆப்ரேட்டரா y டபுள் டேஷ் பிளஸ் a ஸ்கொயர் அப்படின்னு எடுக்க வேண்டியது இருக்கும். அப்போ கேரக்டரிஸ்டிக் பாலினாமியல் r ஸ்கொயர் பிளஸ் a ஸ்கொயர்னு எடுத்துக்கணும். அதுவே சப்போஸ் அந்த ஃபங்க்ஷன் வந்து சம் x பவர் k இன்டு e பவர் ax இந்த டைப்ல இருந்துச்சுன்னா அப்போ அனிகுலேட்டர் ஆப்ரேட்டரா y டேஷ் மைனஸ் a ஹோல் பவர் k பிளஸ் 1 அப்படின்னு எடுக்கணும். அந்த கேஸ்ல கேரக்டரிஸ்டிக் பாலினாமியலை நம்ம r மைனஸ் a ஹோல் பவர் k பிளஸ் 1 அப்படின்னு எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் கேஸ் சப்போஸ் அந்த ஃபங்க்ஷன், அதாவது இந்த b of x அப்படிங்கிற அந்த ரைட் ஹேண்ட் சைட் ஃபங்க்ஷன் சம் x பவர் k sin ax அப்படி இல்லைன்னா சம் x பவர் k cos ax அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அப்போ அனிகுலேட்டர் ஆப்ரேட்டரா y டபுள் டேஷ் பிளஸ் a ஸ்கொயர் ஹோல் பவர் k பிளஸ் 1 அப்படின்னு எடுக்கணும். அந்த கேஸ்ல நம்மளோட கேரக்டரிஸ்டிக் பாலினாமியல் r ஸ்கொயர் பிளஸ் a ஸ்கொயர் ஹோல் பவர் k பிளஸ் 1 அப்படின்னு எடுக்கிற மாதிரி இருந்திருக்கும். ப்ராப்ளம் எடுத்துட்டு நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணும்பொழுது இந்த மெத்தட் வந்து இன்னும் உங்களுக்கு கிளியராக புரியும். ஸோ அதுக்காக தான் இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் சம் ஒன்று எடுத்திருக்கேன். இப்போ இந்த கொஸ்டின் பாருங்க, சால்வ் பை யூசிங் அனிகுலேட்டர் மெத்தட் y டபுள் டேஷ் மைனஸ் 3y டேஷ் பிளஸ் 2y ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த கொடுத்துருக்க ஈக்குவேஷன் L of y ஈக்குவல் டு B of x இந்த டைப்ல இருக்கு. இதில் L of y அப்படிங்கிறது y டபுள் டேஷ் மைனஸ் 3y டேஷ் பிளஸ் 2y and b of x அப்படிங்கிறது x ஸ்கொயர். ஓகே, இப்போ இந்த b of x equal to x ஸ்கொயர் அப்படின்னு இருக்கு இல்லையா, அப்போ இதுக்கு
அனிஹிலேட்டர் ஆப்ரேட்டர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதாவது இது பார்த்தீங்கன்னா எக்ஸ் பவர் கே அந்த டைப்ல இருக்கு. கரெக்டா? பி ஆஃப் எக்ஸ் இந்த ஃபங்க்ஷன் எப்படி இருக்குன்னா எக்ஸ் பவர் கே அந்த டைப்ல இருக்கு. அப்போ அதோட கரிஸ்பாண்டிங் அனிஹிலேட்டர் ஆப்ரேட்டர் எப்படி இருந்திருக்கும் அப்படின்னா y பவர் கே பிளஸ் 1 அப்படி இருக்கும். கரெக்டா? இங்க நமக்கு எக்ஸ் ஸ்கொயர்னு இருக்கு, அதாவது கேக்கு பதிலாக 2 இருக்கு. ஓகே, அப்போ இதுக்கு அனிஹிலேட்டர் ஆப்ரேட்டர் m ஆஃப் y எப்படி இருக்கும்? y பவர் கே பிளஸ் 1 தானே, அதனால y பவர் 2 பிளஸ் 1. இது வந்து டெரிவேட்டிவ், இது டிகிரி கிடையாது, டெரிவேட்டிவ். ஓகே, ஸோ y பவர் 3. அதாவது இதோட மீனிங் என்னன்னா y ட்ரிபிள் டேஷ்னு அர்த்தம். ஓகே, ஸோ இதுதான் வந்து ஆப்ரேட்டர். அடுத்தது நாம் m ஆஃப் l ஆஃப் y வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். இப்போ இதுதான் வந்து l ஆஃப் y இல்லையா, இது வந்து m ஆஃப் y. அதாவது m ஆஃப் y அப்படின்னு இருக்கும்பொழுது y கியூப், அதாவது y பவர் ட்ரிபிள் டேஷ் இப்படி வரணும். இந்த இடத்துல yக்கு பதிலாக l ஆஃப் y போட்டால் என்ன ஆகும்? இங்கேயும் y இருக்க இடத்துல நாம l ஆஃப் y போடுவோம். கரெக்டா? y இருக்கிற இடத்துல l ஆஃப் y போடுவோம். l ஆஃப் y அப்படிங்கிறது என்னது? y டபுள் டேஷ் மைனஸ் 3y டேஷ் பிளஸ் 2y. ஓகே, y இருக்கிற இடத்துல l ஆஃப் y-யோட வேல்யூ எடுத்து போட்டுட்டோம். பவரில் ட்ரிபிள் டேஷ் இல்லை பவரில் 3ன்னு கூட நீங்கள் போட்டுக்கலாம். ஆனால் அதை வந்து மைண்டில் வச்சுக்கோங்க, இது வந்து டிகிரி கிடையாது, டெரிவேட்டிவ். ஸோ அதை மட்டும் நீங்கள் கரெக்டாக போட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்துடும் எல்லாமே. ஓகே, இங்கே வந்து y பவர் டபுள் டேஷ் இருக்குது, அதாவது 2 வாட்டி டிஃபரன்ஷியேட் பண்ணியிருக்காங்க yன்னு அர்த்தம். அதுக்கு ஹோல் பவர் ட்ரிபிள் டேஷ். அப்போ டோட்டல் எவ்வளோ இருக்கும்? இங்கே ஒரு 2, அங்கே ஒரு 3. ஓகே, அப்போ டோட்டல் நம்மக்கிட்ட 5 டெரிவேட்டிவ்ஸ் இருக்கும் ஃபஸ்ட்டு டேர்முக்கு. இப்போ y பவர் 5 இப்படி எழுதிக்கலாம். அடுத்தது மைனஸ், அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி கூட நீங்கள் எழுதிக்கலாம். ஓகேவா? ஸோ நான் வந்து இதை எப்படி எழுதியிருக்கேன், y பவர் 5 மைனஸ் 3. அப்புறம் இங்கே வந்து y டேஷ், அதுக்கப்புறம் பவரில் ஒரு 3 டெரிவேட்டிவ்ஸ். ஸோ டோட்டலாக வந்து நமக்கு yக்கு பவரில் 4 டெரிவேட்டிவ்ஸ் வரும். இந்த மாதிரி போட்டுக்கோங்க. அடுத்தது ப்ளஸ் 2 இன்டூ y பவர் 3 டெரிவேட்டிவ்ஸ். ஓகே, ஈக்குவல் டு 0. அதாவது கொடுத்துருக்க ஈக்குவேஷன் வந்து நமக்கு l ஆஃப் y ஈக்குவல் டு b ஆஃப் x அப்படின்ட்டு நான் ஹோமோஜினியஸ் டைப்பில் இருக்குது. இதை நம்ம இந்த ஆப்ரேட்டர், அதாவது இந்த அனிஹிலேட்டர் ஆப்ரேட்டர் m யூஸ் பண்ணி m ஆஃப் l ஆஃப் y ஈக்குவல் டு 0, அதாவது இது வந்து ஒரு ஹோமோஜினியஸ் ஈக்குவேஷனாக நாம கன்வெர்ட் பண்ணியிருக்கிறோம். ஓகே, அதாவது இதே ஈக்குவேஷன் நீங்கள் இப்படி கூட எழுதியிருந்திருக்கலாம், இதுவும் கரெக்டு தான். அதாவது y பவர் 5 மைனஸ் 3 y பவர் 4 ப்ளஸ் 2 y3 இப்படி கூட எழுதலாம், இதுவுமே வந்து கரெக்டு தான். ஓகே, இதுக்கப்புறம் இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணி இதுக்கு நாம சொல்யூஷன் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஏற்கனவே சொன்ன மாதிரி m ஆஃப் l ஆஃப் y-யோட சொல்யூஷன் என்னது? xi. கரெக்டா? ஸோ xi இஸ் எ சொல்யூஷன் ஆஃப் m ஆஃப் l ஆஃப் y. சரி, இப்போ இங்கே ரைட் ஹேண்ட் சைட் 0-வா இருக்கிறதுனால, அதாவது இந்த ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா, இதில் ரைட் ஹேண்ட் சைட் வேல்யூ 0-வா இருக்கிறதுனால இதுக்கு pi வேல்யூ 0 தான், இதுக்கு cf மட்டும்தான் இருக்கும். ஓகே, அப்போ இதோட சொல்யூஷன் psi is equal to இந்த காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் மட்டும்தான் இருக்கும். பர்டிகுலர் இன்டெக்ரல் வேல்யூ வந்து 0. ஓகே, இப்போ இந்த xi நான் சொன்னது இந்த ஈக்குவேஷனுடைய சொல்யூஷன். ஓகே, ஸோ அதை மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த ஈக்குவேஷனுடைய கேரக்டரிஸ்டிக் பாலினாமியல் ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம். என்ன வரும்? y பவர் 5 இருக்கிறதுனால m பவர் 5 மைனஸ் m பவர் 4 ப்ளஸ் 2 m கியூப் ஈக்குவல் டு 0ன்னு வரும். இதுக்கு ஒரு ஈக்குவேஷன் நம்பர் 2 மார்க் பண்ணிக்கலாம். ஆஃப் 2 இஸ் m பவர் 5 மைனஸ் 3 m பவர் 4 ப்ளஸ் 2 m கியூப் ஈக்குவல் டு 0. இதில் எல்லா டேர்ம்லேயும் வந்து நமக்கு m கியூப் காமனாக இருக்குது, அதனால் அது வெளியில் எடுத்து எழுதிக்கலாம். இதில் ஃபஸ்ட்டு டேர்ம் வந்து m பவர் 5, பட் நம்ம வந்து m கியூப் காமனாக வெளியில் எடுத்துட்டோம். இப்போ பேலன்ஸ் என்ன இருந்திருக்கும்? m ஸ்கொயர் அப்படின்னு இருந்திருக்கும். செகண்ட் டேர்மில் மைனஸ் இருக்குது, அப்புறம் ஒரு 3 ஒன்று இருக்குது. இந்த m பவர் 4ல் m கியூபை வெளியில் எடுத்துட்டோம், அப்போ மிச்சம் m இருக்கும். அதுக்கப்புறம் ப்ளஸ் 2 இருக்குது. m கியூப் ஆல்ரெடி காமனாக வெளியில் எடுத்துட்டோம், அப்போ இங்கே பேலன்ஸ் 1 மட்டும்தான் இருக்கும். 2 இன்ட்டு 1 2, ஸோ ஈக்குவல் டு 0. இப்போ நம்ம 0க்கு ஈக்குவேட் பண்ண போகிறோம். ஈக்குவேட் பண்ணிங்கன்னா m கியூப் ஈக்குவல் டு 0 அண்ட் m ஸ்கொயர் மைனஸ் 3m ப்ளஸ் 2 ஈக்குவல் டு 0 அப்படின்னு கிடைக்கும். m கியூப் ஈக்குவல் டு 0னா m ஈக்குவல் டு 0 0 0. ஓகே, இந்த 0ங்கிறது 3 டைம்ஸ் ரிப்பீட் ஆயிருக்கு அப்படின்னு அர்த்தம். சரி, இப்போ இந்த ஈக்குவேஷன் சால்வ் பண்ணலாமா?
இதில் நிறைய மெத்தடில் நீங்கள் சால்வ் பண்ணலாம். சமன் ப்ராடக்ட் மெத்தட் இருக்குது, இல்லை ஃபார்முலா மெத்தட் இருக்குது. நிறைய மெத்தட் யூஸ் பண்ணி இதை வந்து நீங்கள் சால்வ் பண்ணலாம். பட் நான் எப்பவுமே ப்ரிஃபர் பண்ணுறது ஃபார்முலா மெத்தட் தான். ஓகேவா? அதனால் ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். அதில் எம் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் ஏன்னு எடுத்துக்கலாம், எம்மோட கோஎஃபிஷியன்ட் பின்னு எடுத்துக்கலாம், அண்ட் கான்ஸ்டன்ட்டை சின்னு எடுத்துக்கலாம். ஃபார்முலா என்ன? minus b plus or minus root of b square minus 4ac by 2a. So equal to b ஓட value minus 3, but இங்க minus b இருக்கு, அதில் minus into minus plus 3 plus or minus square root of b square. b வந்து minus 3, அதில் minus 3 square minus 4ac. 4 into a ஓட value 1 into c ஓட value 2 divide by 2 into divided by 2a. So 2 into a ஓட value 1 equal to 3 plus or minus square root of 3a square பண்ணிங்கன்னா 9 வரும். அப்புறம் 2 4s are 8 divide by 2. ஓகேவா? 9 minus 8 1 ன்னு வந்துரும். அப்போ இங்கே நமக்கு என்ன கிடைக்கும்னா 3 plus or minus 1 by 2 அப்படின்னு கிடைக்குது. ஓகே, ஸோ இப்போ எம்மோட வேல்யூ 3 plus 1 by 2 and m is equal to 3 minus 1 by 2 சொல்லி 2 வேல்யூஸ் கிடைக்குது. ஸோ இங்கே வந்து 4 by 2 அண்ட் இந்த இடத்துல 2 by 2. ஸோ ஈக்குவல் டு 2, இந்த இடத்துல 1. ஓகேவா? அப்போது ஆல்ரெடி நமக்கு எம்முக்கு 0 0 0ன்னு சொல்லிட்டு ஒரு 3 வேல்யூஸ் கிடச்சிது. இப்போ பார்த்தீங்கன்னா எம்முக்கு 2 and 1 சொல்லிட்டு ஒரு 2 வேல்யூஸ் கிடச்சிருக்கு. டோட்டல் நம்மகிட்ட இப்போ 5 வேல்யூஸ் இருக்குது. ஸோ எம் இஸ் ஈக்குவல் டு 0 0 0, அதுக்கப்புறம் 2 and 1. ஓகே, ஸோ இதுதான் வந்து நம்மளோட ரூட்ஸ். டோட்டலாக 5 ரூட்ஸ் இருக்குது. ஸோ இதாங்க இதை நான் எடுத்து எழுதியிருக்கிறேன். m equal to 0 0 0, 1 and 2. டோட்டலாக 5 ரூட்ஸ் இருக்குது. therefore இதோட காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் cf is equal to, இதில் பார்த்தீங்கன்னா இந்த 0 வந்து 3 டைம்ஸ் ரிப்பீட் ஆயிருக்கு இல்லையா? அதனால் இது எப்படி எடுக்கலாம்? e power 0x into c0 plus c1x plus c2x square, அதுக்கப்புறம் ப்ளஸ் இங்கே ஆல்ரெடி வந்து c0 c1 c2 முடிஞ்சிருச்சு. அப்போ அடுத்தது என்ன வரும்னா c3 வரும், 1 and 2. இது வந்து டிஸ்டிங்க்டாக இருக்குது. ஓகேவா? அதனால் இது வந்து e power 1x அப்படி வரும். அதுக்கப்புறம் c4 e power 2x. இது வந்து காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன். இது எதோட காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது நமக்கு கிளியராக இருக்கணும். அதாவது கொடுத்துருந்தாங்கல்ல அந்த ஈக்குவேஷனுடைய காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் இது கிடையாது. இது வந்து எதோட காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன்னா இந்த m of l of iன்னு ஒன்று ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஞாபகம் இருக்குங்களா? m of l of i equal to 0 அப்படின்னு எடுத்துட்டு வந்தோமே. அதாவது கொடுத்துருந்த அந்த நான் ஹோமோஜினியஸ் ஈக்குவேஷனை ஹோமோஜினியஸ் ஈக்குவேஷனாக கன்வெர்ட் பண்ணோம்ல, அதனுடைய காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் தான் இது. ஓகே, அதுக்கப்புறம் இதுக்கு வந்து பர்டிகுலர் இன்டர்கல் வேல்யூ வந்து 0. ஓகேவா? ஸோ இது வந்து என்னன்னா காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் ஆஃப் ஈக்குவேஷன் நம்பர் 2. அடுத்தது பர்டிகுலர் இன்டர்கல் ஆஃப் ஈக்குவேஷன் நம்பர் 2, இது வந்து 0. ஓகேவா? therefore the solution of equation number 2, அப்படி இல்லைனா இதை xைன்னு சொல்லிக்கலாம். the solution of xy, sorry, the solution of m of l of y. அந்த solution name தான் வந்து xy. okay, so xy equal to e power 0x அப்படிங்கிறது e power 0 வரும். anything past 0 is 1. so அப்போ இது வந்து 1 into c0 plus c1x plus c2x square, அதுக்கப்புறம் plus c3 e power x plus c4 e power 2x. அதுக்கப்புறம் பர்டிகுலர் இன்டர்வல் வேல்யூ 0, அதனால plus 0 போட்டுக்கலாம். ஓகே, ஸோ இதுதான் என்னன்னா இந்த m of l of i equal to 0 இருக்குல்ல, இந்த ஈக்குவேஷனுடைய சொல்யூஷன். புரியுதா? சரி, அடுத்தது இந்த xy அப்படிங்கிறது என்ன அப்படின்னா xy p plus phi of x. ஓகேவா? இல்லை xy p அப்படிங்கிறது என்னன்னா இந்த கொடுத்துருந்தாங்கல்ல ஈக்குவேஷன் l of i equal to b of x, அதனுடைய பர்டிகுலர் இன்டகிரல் அப்படின்லாம் அந்த பர்டிகுலர் சொல்யூஷன் அப்படின்னு நாம சொல்லலாம். ஓகே, சரி, இதில் எது வந்து அதோட பர்டிகுலர் இன்டகிரல் வேல்யூவாக இருக்கும் அப்படிங்கிறத நாம் இப்போ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஆல்ரெடி கொடுத்துருந்த ஈக்குவேஷன் என்ன அப்படின்னா y டபுள் டேஷ் மைனஸ் 3y டேஷ் பிளஸ் 2y ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர். கரெக்டா? ஸோ இந்த கொடுத்துருந்த இந்த ஈக்குவேஷனுக்கு காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் நம்ம போடணும் அப்படின்னா நாம் என்ன பண்ணியிருந்திருப்போம்? இதுக்கு வந்து ஒரு கேரக்டரிஸ்டிக் பாலினாமியல் எடுத்து எழுதியிருப்போம். அப்போ வந்து m ஸ்கொயர் மைனஸ் 3m பிளஸ் 2 அப்படி எடுத்துக்கிட்டு ஈக்குவல் டு 0 அப்படின்னு போட்டிருப்போம். அதாவது இந்த கொடுத்துருந்த ஈக்குவேஷனுடைய கேரக்டரிஸ்டிக் பாலினாமியல். ஓகேவா? இந்த ஈக்குவேஷன் நீங்கள் சால்வ் பண்ணீங்கன்னா
இது நமக்கு எப்படி வரும்னா m-1 to m-2 வரும். இல்லை நீங்கள் ஃபார்முலா யூஸ் பண்ணி கூட போடலாம். ஸோ m = 1,2 வந்திருக்கும். கரெக்டா? ஸோ இதனுடைய அந்த ரூட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 1,2 வந்திருக்கும். ஸோ இதுக்கு காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் எப்படி கிடச்சிருந்துருக்கும்னா c1 e⁻x + c2 e⁻2x. ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த c1 c2ங்கிறது ஜஸ்ட் ஆல்ஃபபெட்ஸ் தான். இது நம்ம கொடுக்குற நேம் தான். அதனால் c1 தான் இருக்கணும் அப்படிலாம் இல்லை. இதில் நீங்கள் ஏபின்னு கூட கொடுத்துக்கலாம். இல்லை ஒரு c5 c6 கூட கொடுத்துக்கலாம். ஓகேவா? இது நம்ம கொடுக்குற நேம் தான். அதனால இந்த c1 சீட்டையும் இங்கே இருக்கிற c1 சீட்டையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. ஓகே, பட் நம்ம மெயினாக இங்கே என்ன பார்க்கணும்னா என்ன ஃபங்க்ஷன் வருது அதுதான் நம்ம பாயிண்ட் அவுட் பண்ணி பார்க்கணும். c1 c2ல ரொம்ப பாயிண்ட் அவுட் பண்ணி பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா அது நம்ம கொடுக்குற நேம் தான். ஓகேவா? சரி, இப்போ இந்த காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன், அதாவது இந்த கொடுத்திருந்த ஈக்குவேஷனுடைய காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் எப்படி இருந்திருக்கும் அப்படின்னா c1 e⁻x + c2 e⁻2x. அது e⁻x கூட ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ, அதுக்கப்புறம் e⁻2x கூட ஒரு காம்ப்ளெக்ஸ் வேல்யூ மல்டிப்ளை பண்ணி அதுக்கப்புறம் ஆட் பண்ண மாதிரி இருந்திருக்கும். கரெக்டா? சரி, அந்த மாதிரி வர்றது எங்கே வருதுன்னா இங்கே தான் வருது. பாருங்க, இங்கே தான் வருது. ஓகே, அப்போ இதுதான் காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷனாக இருந்திருக்கும் அப்படிங்கிறது நம்மளோட கெஸ். அப்போ இதுதான் என்னது? φ(x). ஓகேவா? இது φ(x)னா இதுதான் என்னது? xp, அதாவது பர்டிகுலர் இன்டெக்ரல் ஃபார் த கிவன் ஃபங்க்ஷன். ஸோ xp is equal to c0 + c1x + c2x². ஓகேவா? இதில் இந்த c0 c1 c2 அப்படின்னு சொல்லிட்டு 3 unknowns இருக்கு. இந்த 3 unknown வேல்யூ நாம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இதை எடுத்து நம்ம ரீப்ளேஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு பர்டிகுலர் இன்டெக்ரல் வேல்யூ கிடைச்சிடும். ஸோ xp is equal to c0 + c1x + c2x². இந்த xpங்கிறது என்னன்னா L of y = b of x இருக்கு இல்லையா, இதனுடைய பர்டிகுலர் இன்டெக்ரல் அப்படின்னா பர்டிகுலர் சொல்யூஷன் அப்படி நாம சொல்லலாம். அப்ப என்ன அர்த்தம்? xp இந்த ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும்னு அர்த்தம். அதாவது yக்கு பதிலாக xp அப்படி நீங்க இதில் அப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிற வேல்யூ b of xன்னு இருக்கும் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? தட் இஸ் L of xp = b of x. சரி, இதுல L of y அப்படிங்கிறது என்னது? கொடுத்திருந்த ஈக்குவேஷன் L of y என்னது? y double - -3y' + 2y = b of x அப்படிங்கிறது x². கரெக்டா? இதுதானே ஈக்குவேஷன் கொடுத்துருந்தாங்க, அதை எடுத்து நான் எழுதிக்கிட்டேன். இதில் yக்கு பதிலாக xp அப்படி நம்ம அப்ளை பண்ணலாம். அப்போ என்ன வரும்? xp double - -3 × xp' + 2 × xp = x². கரெக்டா? சரி, இதில் xp அப்படிங்கிறது c0 + c1x + c2x² அப்படிங்கிறது நமக்கு தெரியும். பட் இப்போ நமக்கு xp' xp" வேணும். அதனால ரெண்டு சைடும் நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ண போகிறோம் வித் ரெஸ்பெக்ட் டு x. அப்படி பண்ணும்பொழுது xp' அப்படின்னு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வருது. ரைட் ஹேண்ட் சைடில் ஃபர்ஸ்ட் டேர்ம் c0. c0ங்கிறது கான்ஸ்டன்ட். இந்த கான்ஸ்டன்ட்டை டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா 0 ப்ளஸ் c1 கான்ஸ்டன்ட் எடுத்து எழுதிக்கிட்டோம். எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 1 ப்ளஸ் c2ங்கிறது கான்ஸ்டன்ட் எடுத்து எழுதியாச்சு. x² டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா 2x. ஸோ xp' is equal to c1 + 2c2x அப்படின்னு நமக்கு கிடைச்சிருக்கு. அடுத்தது அகைன் நாம டிஃபரன்ஷியேட் பண்றோம் வித் ரெஸ்பெக்ட் டு x. அப்படி பண்ணும்போது xp double dash அப்படின்னு கிடைக்குது. இல்ல c1 டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா 0 ப்ளஸ் 2c2 கான்ஸ்டன்ட் எடுத்து எழுதிக்கிட்டோம் இன்டு x டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 1. ஸோ திஸ் இம்ப்ளைஸ் xp double dash is equal to 2c2. சரி, இதுக்கப்புறம் xp வேல்யூ, xp டேஷோட வேல்யூ, அதுக்கப்புறம் xp double dashோட வேல்யூ எடுத்து இந்த ஈக்குவேஷன் நாம அப்ளை பண்ண போறோம். அப்ளை பண்ணீங்கன்னா என்ன வரும்? xp double dash இல்லையா, அப்போ 2c2 மைனஸ் 3 இன்டூ xp', அதுக்கு c1 ப்ளஸ் 2c2x ப்ளஸ் 2 இன்டூ xp, அதுக்கு c0 ப்ளஸ் c1x ப்ளஸ் c2x² ஈக்குவல் டு x². நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் 2c2 மைனஸ் இதை அப்படியே உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கலாம். மைனஸ் 3c1 இந்த இடத்துல மைனஸ் இன்டூ ப்ளஸ் மைனஸ் 3 into 2 6c2x plus 2c0 plus 2c1x plus 2c2x² equal to x². ஓகே, இதுக்கப்புறம் இந்த கான்ஸ்டன்ட் டேர்ம்ஸ்லாம் கலெக்ட் பண்ணிக்கலாம். இங்கே ஒன்று இருக்கு 2c2, இங்கே ஒன்று இருக்கு மைனஸ் 3c1, இங்கே ஒன்று இருக்கு ப்ளஸ் 2c0. இந்த 3 டேர்ம் தான் கான்ஸ்டன்ட். ஓகேவா? அடுத்தது
எக்ஸ் டேர்ம்ஸ்லாம் கலெக்ட் பண்ணிக்கலாம். ப்ளஸ் எக்ஸ் வந்து காமனாக வெளில எடுத்துடலாம். இங்கே வந்து -6c2 இருக்கும். அதுக்கப்புறம் இங்கே ஒரு +2c1 இருக்குது. ஓகேவா? அதுக்கப்புறம் எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம்ஸ்லாம் கலெக்ட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் முடிஞ்சிருச்சு இல்லையா? அடுத்து எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம்லாம் கலெக்ட் பண்ணுறோம். எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு 2c2 மட்டும் இருக்குது ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர். சரி, இப்போது கான்ஸ்டன்ட் டேர்ம், அப்புறம் எக்ஸோட கோஎஃபிஷியன்ட், அதுக்கப்புறம் எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட், இது எல்லாத்தையும் ஈக்குவேட் பண்ணிக்கலாம். ஈக்குவேட்டிங் கோஎஃபிஷியன்ட்ஸ் ஆஃப் எக்ஸ், எக்ஸ் ஸ்கொயர் அண்ட் கான்ஸ்டன்ட் டேர்ம் ஈக்குவேட் பண்ணால் என்ன கிடைக்கும்? கான்ஸ்டன்ட் டேர்ம் ரைட் ஹேண்ட் சைடில் இல்லவே இல்லை. அப்போது கான்ஸ்டன்ட் டேர்மோட வேல்யூ 0ன்னு அர்த்தம். ஸோ 2c2 - 3c1 + 2c0 ஈக்குவல் டு 0. ஆல்ரெடி 3 ஈக்குவேஷன்ஸ் வரைக்கும் மார்க் பண்ணியிருக்கோம். அதில் இதுக்கு ஈக்குவேஷன் நம்பர் 4 அப்படின்னு கொடுத்துடலாம். அடுத்தது எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் -6c2 + 2c1 இருக்குது. ரைட் ஹேண்ட் சைடில் எக்ஸுங்கிற ஒரு டேர்மே இல்லை, அதனால் அது 0. இது ஈக்குவேஷன் நம்பர் 5. அடுத்தது எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் அப்படின்னு பார்க்கும்பொழுது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் 2c2 இருக்குது அண்ட் ரைட் ஹேண்ட் சைடில் எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் 1. ஓகே, ஸோ 2c2 ஈக்குவல் டு 1னா c2 ஈக்குவல் டு 1/2. நெக்ஸ்ட்டு c2ஓட வேல்யூ தெரியும். இதை எடுத்து நம்ம ஈக்குவேஷன் நம்பர் 5ல் சப்ஸ்டியூட் பண்ணலாம். சப்ஸ்டியூட் c2 இன் ஈக்குவேஷன் நம்பர் 5. சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? -6c2 + 2c1 ஈக்குவல் டு 0 தானே. இதில் c2க்கு பதிலாக 1/2 போடுறோம். ப்ளஸ் 2c1 ஈக்குவல் டு 0. இங்கே வந்து கேன்சல் பண்ணிங்கன்னா 3 டைம்ஸ் வரும். -3 + 2c1 ஈக்குவல் டு 0. ஸோ 2c1 ஈக்குவல் டு 3 ஆர் c1 ஈக்குவல் டு 3/2. ஓகே, ஸோ c1ஓட வேல்யூ கிடச்சிருச்சு. c2 ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு நாம் c0 வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதுக்காக இந்த c2 அண்ட் c1ஓட வேல்யூ எடுத்துட்டு ஈக்குவேஷன் நம்பர் 4ல சப்ஸ்டியூட் பண்ண போறோம். இன் ஈக்குவேஷன் நம்பர் 4 சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து 2c2, ஸோ 2 இன்டூ c2ஓட வேல்யூ 1/2 -3c1, ஸோ 3 இன்டூ 3/2 பிளஸ் 2 இன்டூ c0 ஈக்குவல் டு 0. 2 கேன்சல் ஆயிடுச்சு. 1 மைனஸ் இங்கே மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 9/2 வரும். ப்ளஸ் 2c0 ஈக்குவல் டு 0. அதுக்கப்புறம் 1 - 9/2 இதை வந்து -8/2ன்னு போட்டுறாதீங்க. அப்படி போடக்கூடாது. ஏன்னா இது வந்து ஹோல் நம்பராக இருக்குது, பட் இது ஃப்ராக்ஷனில் இருக்குது. அப்போ என்ன பண்ணணும்? இந்த ரெண்டுத்துக்கும் எல்சிஎம் ஃபைண்ட் அவுட் பண்ணி டினாமினேட்டர் சேமாக இருக்கிறவா மாற்றிட்டு அதுக்கப்புறம் தான் ஆட் பண்ணுறது, சப்ராக்ட் பண்ணுறது எதுனாலும் பண்ணணும் இல்லையா? இங்கே வந்து டிவைடில் 2 இருக்குது. இங்கேயும் அங்கே டிவைடில் 2 வர வைக்கணும். அதனால் இந்த இடத்துல மல்டிப்ளை அண்ட் டிவைட் பை 2 அப்படின்னு போட்டுக்கிறேன். அப்படி போடும்போது 2 × 1 2ன்னு ஒரு நியூமரேட்டரில் டினாமினேட்டர் 2 இருக்கும். ஸோ இந்த ரெண்டு டேர்ம்லேயும் டினாமினேட்டர் சேமாக இருக்குது. ஓகேவா? அப்போ 2 - 9/2 வரும். ப்ளஸ் 2c0 ஈக்குவல் டு 0. ஸோ 2 - 9/2னா -7/2 ப்ளஸ் 2c0 ஈக்குவல் டு 0. ஸோ 2c0 ஈக்குவல் டு இந்த -7/2 ஈக்குவல் டுக்கு ஆப்போசிட் சைடு எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா +7/2ன்னு வந்துடும். ஸோ c0 இஸ் ஈக்குவல் டு இங்கே ஆல்ரெடி 2c0 இருக்குது, பட் நமக்கு தேவை c0 தான். அப்போ எக்ஸ்ட்ராவாக இருக்க இந்த 2வை ஈக்குவல் டுக்கு ஆப்போசிட் சைடு எடுத்துகிட்டு போகிறீங்க. இப்படி எடுத்துகிட்டு போகும்போது டிவைடில் வந்துடும். ஸோ c0 இஸ் ஈக்குவல் டு 7/4. ஓகே, ஸோ இதில் இருந்து நமக்கு c0ஓட வேல்யூ, c1ஓட வேல்யூ அண்ட் c2ஓட வேல்யூ கிடச்சிருச்சு. இதை எல்லாத்தையும் எடுத்து நாம் xyல ரீப்ளேஸ் பண்ணிடலாம். xypல ரீப்ளேஸ் பண்ணிடலாம். ஸோ அதான் இங்கே எடுத்து எழுதியிருக்கேன். இப்போ வந்து ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். ஸோ xyp இஸ் ஈக்குவல் டு c0க்கு வந்து 7/4 ப்ளஸ் c1க்கு 3/2x ப்ளஸ் c2க்கு 1/2 x ஸ்கொயர். ஓகே, இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்னா எல்லாத்தையும் டினாமினேட்டர் ஒன்று போல் மாற்றிடலாமா? மாற்றிட்டோன்னா காமனாக வெளில எடுத்துடலாம். ஸோ அதுக்காக நான் இங்கே 1/4 காமனாக வெளில எடுக்கிறேன். அப்போ என்ன வரும்? 7 வரும். இந்த இடத்துல இங்கே மல்டிப்ளை அண்ட் டிவைட் பை 2 போட்டிங்கன்னா அப்போ தான் நமக்கு டினாமினேட்டரில் 4 வரும். ஸோ நியூமரேட்டரில் 6x, அதுக்கப்புறம் டிவைட் அந்த 4 காமனாக வெளில எடுத்தாச்சு. இங்கே அதே மாதிரி மல்டிப்ளை அண்ட் டிவைட் பை 2 போட்டுக்கலாம். இப்போ 2 டிவைட் பை 4ன்னு வரும். அந்த 4 காமனாக வெளில எடுத்துட்டோம். இங்கே வந்து x ஸ்கொயர். ஓகே, ஸோ இப்போ xyp இஸ் ஈக்குவல் டு 1/4 into 7 plus 6x plus 2x square. இதுதான் என்னன்னா particular integral of L of y equal to b of x. இதுதான். ஓகே, ஸோ இதான் அந்த particular integral.
அதுக்கப்புறம் ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும் காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் நம்ம என்ன வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுருந்தோம், ஞாபகம் இருக்குங்களா? இங்கே ஆல்ரெடி பார்த்துருந்தோம், ஞாபகம் இருக்குங்களா? ஸோ இதுதான் வந்து ZP அப்படின்னு சொன்னோம். இது வந்து என்னென்னா phi of x, அதாவது இதுதான் வந்து காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அதே இடத்துல எழுதிக்கலாம். ஸோ அது என்னென்னா C3 e power x plus C4 e power 2x. ஸோ அவ்வளோதான். இது ரெண்டையும் நாம் கம்பைன் பண்ணி எழுதிடலாம். Therefore the solution of L of y equal to B of x, அதாவது கொடுத்திருந்த ஈக்குவேஷன் y double dash minus 3y dash plus 2y equal to x square, இதோட solution is C3 e power x plus C4 e power 2x, அதுக்கப்புறம் plus 1 by 4 into 7 plus 6x plus 2x square. ஸோ அவ்வளோதான். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொடுத்துருந்த ஈக்குவேஷனுடைய மோஸ்ட் ஜென்ரல் சொல்யூஷன். ஓகே, ஸோ அவ்வளோதான். இந்த ப்ராப்ளம் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ இந்த மெத்தட் வந்து உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். மெத்தடோட நேம் வந்து நான் திரும்பவும் சொல்கிறேன், அன்னிஹிலேட்டர் மெத்தட். ஓகே, இப்போ உங்களுக்கு எக்ஸாமில் வந்து சால்வ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு இந்த மாதிரி ஒரு நான் ஹோமோஜினியஸ் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் கொடுத்துட்டு பை யூஸிங் அன்னிஹிலேட்டர் மெத்தட் அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா நீங்கள் இந்த மெத்தடில் தான் வந்து சால்வ் பண்ணி போடணும். ஓகேவா? அப்படி இல்லாமல் ஜென்ரலாக சால்வ் கேட்டாங்கன்னா உங்களுக்கு எந்த மெத்தட் உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ அந்த மெத்தட் நீங்கள் போய்க்கலாம். பட் பை யூஸிங் அன்னிஹிலேட்டர் மெத்தட்னா இந்த மெத்தடில் தான் நீங்கள் சால்வ் பண்ணி ஆகணும். ஓகே, ஸோ அவ்வளோதான். இன்னும் இந்த மெத்தடில் வந்து பேஸ் பண்ண மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் நான் அப்கமிங் வீடியோஸில் அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆல்ங்கிற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். வேறு ஒரு இம்பார்ட்டன்ட் டாப்பிக்கில் நெக்ஸ்ட் வீடியோவில் நாம் மீட் பண்ணலாம். Thanks for watching.